ஸ்ரீ குருபியோ நமக. அனைவருக்கும் நமஸ்காரம். நாளை 19/12/2023 செவ்வாய்க்கிழமை, நந்த சப்தமி. கார்த்திகை அமாவாசையை அடுத்து வரும் சுக்லபக்ஷ சப்தமி நந்த சப்தமின்னு அழைக்கப்படுறது. இந்த நாளில் கோமாதாவான பசுவை பூஜிப்பது சகல பாக்கியங்களை தரும், தெரிந்தோ தெரியாமலோ செய்த பாபங்கள் நீங்கும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது. இந்த நன்னாளில் கோட்டீஸ்வர யோகம் தரும் கோ பூஜையை வீட்டிலேயே எப்படி எளிய முறையில் செய்யலாம் மற்றும் பூஜை செய்யும் போது சொல்ல வேண்டிய சக்தி வாய்ந்த மந்திரம், மேலும் பிரதட்சணம் பண்ணும்போது சொல்ல வேண்டிய மந்திரம் எல்லாத்தையும் நாம இந்த பதிவுல தெரிந்து கொள்ளலாம். முழுமையாக பார்த்து பயன்பெறவும். கோ பூஜை மிக உன்னதமானது. ஸ்ரேயஸை, செல்வ செழிப்பை அள்ளி தரக்கூடியது. நமது மனதில் உள்ள வேண்டுதல்களை 100% நிறைவேற்றி தரக்கூடியது. எப்பேற்பட்ட வறுமையில் உள்ளவரையும் நல்ல நிலைக்கு உயர்த்தி செல்வ செழிப்பை தரும் சக்தி உடையது கோ பூஜை. கோவில்களில் கோ பூஜை செய்தால் கோவிலுக்கு தேவையான பொருட்கள் தானே வந்து சேரும். கோவில் நன்றாக இருந்தால் அந்த ஊரும் நன்றாக இருக்கும். ஊர் மக்கள் சுபிக்ஷத்துடன் உயர்நிலையில் வாழ்வார்கள், இருப்பார்கள். வீட்டில் கோ பூஜை செய்தால் நமக்கு சகல சௌபாகியங்களும் கிடைக்கும். அனைத்து விதமான தோஷங்களும் தரித்திரமும் நீங்கும். வியாபாரம் விருத்தி அடையும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. பசுவின் உடலில் 14 உலகங்களும் அடக்கம் என்கிறது தர்மசாஸ்திரம். பசுவின் பாலில் சந்திரனும் நெய்யில் அக்னி தேவனும் உறைந்திருப்பார்கள் என்கிறது வேதம். கோமாதாவின் 4 கால்கள் 4 வேதங்களாக கருதப்படுகின்றன. செல்வ வளம் தரும் மகாலட்சுமி அதன் பின்பாகத்தில் வசிக்கிறாள். இந்த நன்னாளில் இந்த கோமாதாவின் மகிமையை அறிந்து கொண்டு பூஜை செய்யும் போதும் பிரதட்சணம் செய்யும் போதும் சொல்ல வேண்டிய மந்திரங்களையும் நாம தெரிந்து கொள்ளலாம். எல்லா தெய்வங்களையும் வழிபட்ட பலனை பசுவுக்கு செய்யும் ஆராதனையால் அடையலாம் என்கின்றன வேத புராணங்கள். கோடி கோடி யாகங்கள் செய்த பலனும் கோடானு கோடி வருடங்கள் தவம் செய்த புண்ணியமும் ஒரே ஒரு முறை பசுவை வழிபட்டாலே கிடைத்துவிடும். மும்மூர்த்திகளும் முப்பெரும் தேவியர்களும் 33 தேவர்களும் 48,000 ரிஷிகளும் அஷ்ட வசுக்களும் நவகிரகங்களும் தச நாகங்களும் அஷ்டதிக் பாலகர்களும் பசுவின் உடலில் ஆட்சி செய்கின்றனர். இவர்கள் அனைவருக்கும் மேலானவளும் 14 உலகங்களையும் உயிர்களையும் படைத்து காத்து ரட்சிப்பவளான தேவி மனோன்மணியான ஜெகன்மாதா பராசக்தியின் அம்சமே கோமாதா என்கிறது கோமாதா மகாத்மியம். கோமாதா பூஜையை யார் வேண்டுமானாலும் செய்யலாம். கோ பூஜை செய்வதால் பண கஷ்டம் தீரும், வறுமை நீங்கும், திருமணப்பேறு, குழந்தை வரமும் கிடைக்கும். பசுவை பூஜிக்கும் இடத்தில் தீய சக்திகள் அண்டவே அண்டாது. முன்னோர்களின் ஆசி வந்து சேரும். முற்பிறவியில் செய்த பாபங்கள் நீங்கும். உடல் குறைகள் பிணிகள் நீங்கும். வழக்குகளில் வெற்றி கிட்டும். தொழில் வியாபாரம் அபிவிருத்தி உண்டாகும். மொத்தத்தில் கோமாதாவை வணங்குவதால் கிடைக்கும் நற்பலன்கள் இவைதான் என்று சொல்லுவதற்கு அப்பாற்பட்டதாக எண்ணற்ற நற்பலன்களை தரவல்லது. பார்க்கடலிலிருந்து வெளிப்பட்ட நந்தா, பத்ரை, சுரபி, சுஷீலை, சுமனை எனும் 5 பசுக்களின் அம்சமாகவே இன்று உலகில் உள்ள எல்லா பசுக்களும் உள்ளன என்பது புராண வரலாறு. எனவே பசுக்களில் பேதமில்லாமல் எல்லாமே வழிபட தக்கவைதான். ஒருவராக அல்லது பலர் சேர்ந்து இந்த பூஜையை செய்யலாம். கோவிலில் அல்லது வீட்டில் பொதுவான ஒரு புனிதமான இடத்தில் பலர் கூடி செய்தாலும் பலன் நிச்சயம். கன்றுடன் கூடிய பசுவானால் பலன் கூடுதலாக கிடைக்கும். இந்த தினம் இல்லாமல் வெள்ளிக்கிழமை, பௌர்ணமி நாட்களிலும் பசுவுக்கு பூஜை செய்திடலாம். தொடர்ந்து 5, 7, 9, 11 வாரம் அல்லது மாதம் செய்வது நற்பலன்களை அதிகரித்து குடும்பத்தில் சுபிக்ஷம் நிலவ செய்யும். பசுவானவள் பரமேஸ்வரனுக்கு தாயாகவும், வசுக்களுக்கு பெண்ணாகவும், ஆதித்யர்களுக்கு சகோதரியாகவும், நாபியில் அமிர்தத்தை வைத்துக் கொண்டவளாகவும் இருக்கிறாள். பசுவை அடிக்கவோ விரட்டவோ மிரட்டவோ கூடாது. அப்படி செய்தால் தீராத பாபங்கள் வந்து சேரும். மாறாக பூஜிக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. தேவி பாகவதம், பிரம்ம வைவர்த்த புராணம் போன்ற புராணங்களில் உள்ள சுரபி உபாகியானம் மிக அழகானது. பிரம்ம சிருஷ்டியில் உலகம் உய்ய முதலில் பசுவை படைத்து அதன் உடலில் 14 உலகையும் 33 தேவர்களையும் இருக்க செய்தார். அதில் முதலில் வந்தவரான தர்மராஜனும் காலதேவனும் தான் முகத்தில் இருந்தனர். மற்றவர்கள் உடலெங்கும் குடியேறினார்கள். இதில் 2 தாமதமாக வந்தார்கள். அவர்கள் மகாலட்சுமி கங்கையும். பசுவின் உடலில் இவர்களுக்கு இடமில்லை. கங்கையும் லட்சுமியும் பசுவை மிகவும் வேண்டினார்கள். எங்கேயாவது இருக்க ஒரு இடமாவது கொடுத்த
கொடுத்தால் போதும் அப்படின்னு கெஞ்சினார்கள். பசுவும், தாய்மார்களே, உங்கள் மீது எனக்கு அனுதாபம் இருக்கிறது, ஆனால் இடமே இல்லையே, ஒன்று வேண்டுமானால் செய்யுங்களேன். உடலில் உள்ள சாணம், கோமூத்திரம் இரண்டும் யாருக்கும் சொந்தமாகவில்லை, நீங்கள் விரும்பினால் அதில் இருக்கலாம் என்று சொல்ல லக்ஷ்மியும் கங்கையும் மிகுந்த சந்தோஷத்துடன் அந்த இடத்தில் வாசம் செய்ய ஆரம்பித்தார்கள். இதனால் இன்றைக்கும் பசுவின் பின்புறத்தில் லக்ஷ்மியும் கங்கையும் இருப்பதாக சாஸ்திரம். அதனால் சாஸ்திரப்படி பசுவின் சாணமும் கோமூத்திரமும் சகல பாபங்களையும் போக்கி லக்ஷ்மி கடாட்சத்தை அளிக்க வல்லது. வைகுண்டம், சத்தியலோகம் போன்று கோலோகம் என்று ஒன்று உள்ளது. அதில் ராதிகையுடன் ஸ்ரீ கிருஷ்ணர் பக்த ரட்சகனாக இருக்கிறார். அங்கு காமதேனுவை படைத்து அதன் கன்றுகளை கோலோகம் முழுவதும் வைத்து கிருஷ்ணனும் ராதையும் பூஜை செய்வதாக தேவி பாகவத்தில் உள்ளது. இந்திர பூஜையை விட கோ பூஜையே மேலானது என்று ஸ்ரீகிருஷ்ணர் சொல்லியிருக்கிறார். கோவை, கோமாதாவை லட்சுமியாக பாவித்து வேதோக்த ஸ்ரீ சுக்தத்தினால் ஓம் ஸ்ரீ சுரப்யை நமக என்ற மந்திரத்தினை சொல்லி ஆவாகனாதி தூப தீப நைவேத்தியங்களுடன் ஸ்ரீகிருஷ்ணர் பூஜை செய்ய பிரம்மதேவர் சரஸ்வதியுடன், இந்திரன் இந்திராணியுடன் பூஜை செய்கிறார்கள் என்கிறது சாஸ்திரமும் தேவி பாகவதும். இப்போ வீட்டிலேயே எளிய முறையில் நாம் கோ பூஜை எப்படி செய்யலாம்ன்றத தெரிந்து கொள்ளலாம். சுபமான நேரம், பூஜையை தொடங்க பசுவை அழைத்து வர வேண்டிய நேரத்தை முதலிலேயே தீர்மானம் செய்து கொள்ள வேண்டும். குறிப்பிட்ட நேரத்தில் பூஜை நடத்தும் இடத்திற்கு பசுவை அழைத்து வர செய்யலாம். பசுவை அடிக்கவோ விரட்டவோ செய்யாமல் அதை தடவி கொடுத்து, பழங்கள் கொடுத்து பதட்டப்படாமல் இருக்க செய்யலாம். அல்லது அழைத்து வருபவரின் துணையுடன் இவற்றை செய்யலாம். பசுவுடன் கன்று வந்தால் பசுவின் பார்வைப்படும் இடத்தில் கன்று இருக்கும்படி பார்த்துக் கொள்ளுங்கள். அதற்கும் பழம் கொடுத்து பதட்டம் இல்லாமல் இருக்க செய்யலாம். பின்னர் விநாயகரை வணங்கி பசுவின் மீது சிறிது பன்னீர் தெளித்து மஞ்சள் தடவி குங்குமம் போட்டு அதன் நெற்றியிலும் பின்புறத்திலும் உடல் முழுவதும் வைக்கலாம். பசுவின் கழுத்தில் மாலை அல்லது பூச்சரம் அணிவியுங்கள். பசுவின் உடலில் ஒரு வஸ்திரம், புடவை அல்லது ரவிக்கை துணி சார்த்த வேண்டும். சிறிது தூரத்தில் இருந்து கொண்டு ஊதுபத்தி, சாம்பிராணி, தூப தீபம் ஆகியவற்றை பசுவின் முன்புறம் மற்றும் பின்புறத்திலும் இரண்டிலும் காட்ட வேண்டியது அவசியம். காரணம், அன்னை மகாலட்சுமி கோமாதாவின் பின்புறம் தான் வாசம் செய்கிறாள். பூஜை செய்பவர்கள் இந்த மந்திரத்தை சொல்ல வேண்டும். ஓம் காமதேனவே நமக, ஓம் சகல தேவதா ரூபிண்யை நமக, ஓம் மகாசக்தி ஸ்வரூப்யை நமக, ஓம் மகாலட்சுமி வாசின்யை நமக, ஓம் ரிஷப பத்னியே நமக, ஓம் சௌபாக்யதாரிண்யை நமக, ஓம் சர்வரக்ஷிண்யை நமக, ஓம் ரோகநாசின்யை நமக, ஓம் ஜயவல்லபாயை நமக, ஓம் க்ஷீரதாரிண்யை நமக, ஓம் பபிலாயை நமக, ஓம் சுரப்யை நமக, ஓம் சுஷீலாயை நமக, ஓம் மாகாரூபிண்யை நமக, ஓம் சகல சம்பத்தாரிண்யை நமக, ஓம் சர்வமங்களாயை நமக. இந்த மந்திரத்தை எழுதி வைத்துக் கொண்டு இதை சொல்லி பூஜிக்கவும். கோவில்களில் ஆகம விதிப்படி அந்தணர்களை வைத்து கலசம் வைத்து வேத மந்திரங்கள் ஒழுங்க சாஸ்திரோக்தமாக கோ பூஜை செய்வார்கள். அதில் கலந்து கொள்வதும் கோ பூஜைக்குரிய பொருட்களை வாங்கி சென்று அங்கே பூஜித்தாலும் பலன் உண்டு. அது அல்லாமல் வீட்டில் இவ்வாறு எளிய முறையில் கோ பூஜை செய்வதாலும் உரிய பலன் நிச்சயம் உண்டு. பூஜை முடித்து 3 முறை பிரதட்சணம் செய்து நமஸ்காரம் செய்ய வேண்டும். அவ்வாறு பிரதட்சணம் செய்யும் போது சொல்ல வேண்டிய மந்திரம்: நமோ தேவ்யை மகாதேவ்யை சுரப்யை ச நமோ நமக, கவாம்பீஜஸ்வரூபாயை நமஸ்தே ஜகதம்பிகே, நமோ ராதா பிரியாயை ச பத்மாம்சாயை நமோ நமக, நமः கிருஷ்ண பிரியாயை ச கவாம் மாத்ரே நமோ நமக, கல்பவ்ருக்ஷஸ்வரூபாயை சர்வேஷாம் சததம் பரம், ஸ்ரீதாயை தனதாயை ச புத்திதாயை நமோ நமக, சுபதாயை பிரசன்னாயை கோப்ரதாயை நமோ நமக, யசோதாயை சௌக்கியதாயை தர்மதாயை நமோ நமக. स्तोत्र स्मरण मात्रेण तुष्टा हृष्टा जगत्प्रसूः आविर्बभूव तत्रैव ब्रह्मलोके सनातनी, महेन्द्राय वरं दत्त्वा वाञ्छितं सर्वदुर्लभं, जगाम सा च गोलोकं ययुर्देवादयो गृहं, बभूव विश्वं सहसा दुग्धपूर्णं च नारद, दुग्धाद्घृतं ततो यज्ञस्ततः प्रीतिसुरस्य च, इदं स्तोत्रं महापुण्यं भक्तियुक्तश्च यः पठेत् स गोमान् धनवान् शैव कीर्तिवान् पुण्यवान् भवेत्, सुस्नातः सर्वतीर्थेषु सर्वयज्ञेषु दीक्षितः, इह लोके सुखं भुक्त्वा यात्यन्ते कृष्णमन्दिरम्,
சுச்சிரம் நிவசே தத்ர குருதே கிருஷ்ண சேவனம் न पुनर्भवनं तस्य ब्रह्मपुत्रो भवेत् इति श्री ब्रह्मवैवर्त पुराणे प्रकृतिकण्डे इन्द्रकृतं श्री सुरभि स्तोत्रम समाप्तம். இந்த கோமாதா ஸ்துதியை ஸ்லோகத்தை சொல்லி பிரதட்சணம் செய்தால் எல்லா பாக்கியங்களும் மேலே சொன்ன அனைத்து பலன்களும் கிடைக்கும். இந்த ஸ்லோகத்தை சொல்ற போதே உங்களுக்கு அதோட பலன்கள் தெரிய வந்திருக்கும். பின் அகத்துக்கீரை, சர்க்கரை பொங்கல், பழ வகைகள், புல் போன்றவற்றை பசுவுக்கு கொடுக்கலாம் அல்லது சம்ரக்ஷணம் செய்யும் தொகையும் கொடுக்கலாம். பூஜையின் நிறைவாக நெய் தீபம் ஏற்றி பின் ஆரத்தி எடுத்து பின் பசுவை வழி அனுப்பலாம். பசுவின் உரிமையாளருக்கும் இயன்ற தட்சிணை கொடுத்தல் அவசியம். அன்று உணவு உட்கொள்ளும் முன் சிறிது பஞ்சகவியம் எடுத்துக்கொள்ள வேண்டும். கோமியம் அதானும் சாணம் சிறிது, கோமூத்திரம், நெய், தயிர், பால் இவை ஐந்தும் சிறிது சிறிது சேர்த்த கலவை பஞ்சகவியம். முடிந்தால் இல்லம் முழுக்க இந்த கோமியத்தை தெளிக்கலாம். சகல தெய்வங்களின் ஆசியும் பரிபூர்ணமாக கிடைக்கும். எல்லா திருக்கோவில்களுக்கும் சென்று வந்த புண்ணியம் கிட்டும். எல்லா புண்ணிய தீர்த்தங்களிலும் ஸ்நானம் செய்த பலனும், தீர்த்த யாத்திரை செய்த பலனும், அஸ்வமேதம் செய்த பலனும் உண்டு அப்படின்னு சொல்லப்படுறது. எல்லா கோரிக்கைகளும் நிறைவேறி சகல ஐஸ்வர்யங்களுடன் மகிழ்ச்சியுடன் வாழ கோமாதா ஆசீர்வதிப்பாள். இல்லத்தில் பசுவை அழைத்து வந்து பூஜிக்க முடியாதவர்கள் கோமாதா விக்கிரகத்திற்கும் படத்திற்கும் முன் நெய் தீபம் ஏற்றி இந்த ஸ்லோகத்தை சொல்லியும் வழிபடலாம். எதுவும் இல்லாவிட்டாலும் இந்த மந்திரத்தையும் ஸ்லோகத்தையும் சொல்லி வழிபட்டாலும் புண்ணிய பலன் உண்டு. தெய்வ பிறவியான பசுவை வணங்கி அதை வலம் வந்தால் 7 தீவுகளுடன் கூடிய பூமியை வலம் வந்த புண்ணியம் கிட்டும். நற்குணங்கள் நிரம்பிய அமுதம் போன்ற பாலை நல்கும் பசுவை வழிபட்டால் நம் விருப்பங்கள் எல்லாம் நிறைவேறும். கோபூஜை செய்ய இயலாதவர்களும் பசுவின் கழுத்திலும் தலையிலும் தடவி விட்டு பின்புறம் தொட்டு நமஸ்காரம் செய்தாலே தெரிந்தோ தெரியாமலோ செய்த பாவங்களும் நீங்கும். காரணம், பசுவின் கழுத்திலும் தலையிலும் அனைத்து புண்ணிய தீர்த்தங்களையும் தேவதைகளும் வாசம் செய்கின்றனர். இப்படி நாம் கோபூஜையை நமது இல்லத்திலேயே எளிய முறையில் செய்யலாம். இது சர்வ சம்பத்துகளையும் லட்சுமி கடாட்சத்தையும் வரவழைக்க கோபூஜையை தவிர எளிமையான வழி வேறு எதுவுமே கிடையாது. கண்டிப்பாக முயற்சி செய்யுங்கள். நாம் 1 அடி பகவானை நோக்கி எடுத்து வைத்தால் அவர் நம்மை பார்த்து 100 அடி எடுத்து வைப்பார் என்பதில் சிறிதும் ஐயமில்லை. நம்மை கை தூக்கி விடுவார், நமது குறைகளை தீர்ப்பார், நமது தேவையறிந்து கொடுத்து ரட்சிப்பார் என்பதில் சிறிதளவும் ஐயமில்லை. இந்த நந்த சப்தமியை பயன்படுத்திக் கொண்டு அனைவரும் கோபூஜை, கோபிரதட்சணம் அல்லது கோமாதா ஸ்லோகம் சொல்லி பலன் பெற்றிடுவோம். நல்லதே நடக்கும். நமஸ்காரம்.